ஹலோ எவ்ரிவன். நான் இப்போ சொல்கிறத ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி 2003க்கு போகிறீங்க. அங்கே ஒரு ரூமில் ஒரு டீல் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த டீல் என்னென்னா, இந்தியாவோட பிக்கஸ்ட் கம்பெனிஸ், பேங்க்ஸு, கார் மேனுஃபேக்சரர்ஸ், பைக் மேனுஃபேக்சரர்ஸ், ஐடி ஜெயண்ட்ஸ், ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ், இந்த கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு பார்ட்னர் ஆகலாம். இது எல்லாமே வளரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அதில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மாதம் 10,000 ரூபா. நீங்கள் இந்த கம்பெனிஸில் போய் வேலைக்கு சேர போகிறதில்ல, எந்த கைடன்ஸும் அவங்களுக்கு தரப்போகிறதில்ல. மாதம் ஜஸ்ட் கொஞ்சம் காசு போட்டு வெயிட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி தேதியில் அந்த சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ இப்போ எவ்வளோன்னு தெரியுமா? 1.7 crores மேலே. இது ஒன்றும் மேஜிக் இல்லை, லாட்ரியும் இல்லை. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இன் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். கடைசி 22 வருஷமாக சேர்த்து நீங்கள் ஒரு 26.4 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதோட இன்னைக்கு வேல்யூ 1.7 crores. இன்னும் 5 வருஷம் இதே growth இருந்தால் அதோட மதிப்பு 3.3 crores. எவ்வளோ? கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபா. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சாப்டர் 6. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப எக்ஸைட்டிங்கான டாபிக், அதே சமயம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற டாபிக்கும் தான். எக்விட்டி ஃபண்ட்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகுது, ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்கும், டேக்ஸ் எவ்வளோ கட்டணும், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட A to Z இதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்தே போகலாம். நிறையா பேருக்கு ஷேர் மார்க்கெட்னாலே ஒரு பயம்தான். ஏன்னா அவங்க ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்கியிருப்பாங்க, அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் ரொம்பவே கீழே போயிருக்கும், போட்ட பணம் அப்படியே திவாலாக கூட ஆயிருக்கலாம். ஆனால் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது இதுக்கு ஈக்குவலன்ட் கிடையாது. எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு லார்ஜ் பீஸா மாதிரி. இந்த பீஸாவில் இருக்கிற ஒரு ஸ்லைஸ்க்குமே ஒரே டாப்பிங் கிடையாது. இதில் ஒரு 16 ஸ்லைஸ் இருக்குன்னு ஒரு அசம்ஷனுக்கு வச்சுக்கோங்களேன். இதில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு டாப்பிங் இருக்குது. ஒரு ஸ்லைஸ் சரியில்லைனாலும் மிச்ச பீஸா நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி தான் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே. ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார்? ரிலையன்ஸ், HDFC, இன்ஃபோசிஸ், மாருதின்னு ஒரு 20-30 சம்டைம்ஸ் ஈவன் 50 கம்பெனிஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணுவார். இதில் 1-2 கம்பெனிஸ் சரியாக போகாமல் இருக்கலாம், ஆனால் மிச்ச கம்பெனிஸில் நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கும். முதல்ல எதனால இதை எக்விட்டின்னு சொல்கிறாங்க? ஏன்னா நீங்கள் பேங்க்குக்கு FD மாதிரி கடன் கொடுக்கல, இல்லை பாண்ட் மார்க்கெட் மாதிரி கவர்மெண்ட்டுக்கோ கார்பரேட்டுக்கோ கடன் கொடுக்கல. நீங்கள் இந்தியாவில் இருக்கிற டாப் கம்பெனிஸோட பிஸ்னஸில் ஒரு ஓனர் ஆகுறீங்க. ரிஸ்க் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது, ஆனால் க்ரோத்தும் ரிஸ்க் இருக்கிற இடத்துல தான் இருக்குது. அடுத்து எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போமா? செபி, அதுதான் நம்மளோட ரெகுலேட்டர், இதை கிளியராக பிரித்து வச்சுருக்காங்க. இதை ரொம்பவே சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். முதல் சப் கேட்டகரி லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் தான் இந்தியாவோட டாப் 100 கம்பெனிஸ், அதாவது டாடா, ரிலையன்ஸ், SBI இவங்கள மாதிரி. இவங்க எல்லாமே ஒரு யானை பலம் கொண்டவங்க. ரொம்ப இவங்களால ஓட முடியாது, ஆனால் பலம் ரொம்பவே இருக்கிற கம்பெனிஸ். அதனால் ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் யாருக்கெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் போய் உங்கள் காசை போடலாம். ரெண்டாவது கேட்டகரி தான் மிட் கேப் ஃபண்ட்ஸ். இது அடுத்த 150 கம்பெனிஸ், அதாவது 101லேருந்து 250வது கம்பெனிஸ். இவங்க தான் வளர்கிற பசங்க மாதிரி. இப்போ இருக்கிற நிறைய லார்ஜ் கேப் கம்பெனிஸ் ஒரு காலத்தில் மிட் கேப்பாக இருந்த கம்பெனிஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃபோசிஸே ஒரு காலத்தில் ஒரு மிட் கேப் கம்பெனியாக இருந்தது தான். மிட் கேப் கம்பெனிஸில் ஜென்ரலாகவே க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஆனால் லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் தான். மூணாவதாக இருக்கிற கேட்டகரி ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். இது 250வது ரேங்க்குக்கு கீழே இருக்கிற கம்பெனிஸ். இது கொஞ்சம் வைல்டு வெஸ்ட் மாதிரி. நல்ல ப்ராஃபிட் வந்தால் 50% கூட சில வருஷம் ரிட்டர்ன்ஸ் வரும், ஆனால் மார்க்கெட் கீழே போச்சுன்னா சம்டைம்ஸ் உங்களோட 30% கேபிட்டல் கூட வைப் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. யாருக்கெல்லாம் மனதைரியம் நிறையா இருக்கோ அவங்கெல்லாம் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் காசு போடலாம். இதில் இன்னொரு கேட்டகரி இருக்குது, அதுக்கு பேர் தான் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ். பிகினர்ஸ்க்கு என்னோட பிக்கஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இதுதான். இதில் ஃபண்ட் மேனேஜருக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நல்ல லார்ஜ் கேப் கிடைச்சா லார்ஜ் கேப்லேயும் வாங்குவார், நல்ல ஸ்மால் கேப் கிடைச்சா அதுலேயும் வாங்குவாங்க. ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. கடைசி 4-5 வருஷமாகவே எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்னு அடிக்கடி ஏன் பேசுகிறாங்கன்னு தெரியுமா? 2013 நிஃப்டி இண்டெக்ஸ் வெறும் 6000 பாயிண்டில் இருந்துச்சு. இன்னைக்கு 25,000 கிராஸ் பண்ணிருச்சு. சென்செக்ஸ் 80,000 பாயிண்ட்டை தாண்டி போயிட்டு இருக்கு. இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரின்னு தெரியுமா? 2019 வெறும் 22 லட்சம் கோடி தான் மேனேஜ் பண்ணாங்க. அது கம்மின்னு நான் சொல்ல, ஆனால் இப்போ இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது கம்மி. இப்போ 2025 80 லட்சம் கோடிக்கும் மேலே மேனேஜ் பண்ணிருக்காங்க. வெறும் 6 வருஷத்தில் இந்த இண்டஸ்ட்ரி ட்ரிபிள் மடங்கு ஏறி இருக்கு. மக்கள் எல்லாருமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ ஆகலை அப்படின்னா நீங்கள் இதில் நிறையா மிஸ் அவுட் பண்ணிடுவீங்க. சரி, இப்போ எல்லா நல்ல விஷயத்தையும் பேசியாச்சு, இங்கே ஒரு வார்னிங்கும் கொடுத்துடலாம். எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்ட்ரெயிட்டாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது, அதாவது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் மேலே போகாது. எக்விட்டி மார்க்கெட் ஒரு ECG மிஷின் மாதிரி மேலே கீழே போயிட்டு தான் வரும். இதில் கொஞ்சம் ரிஸ்க் எல்லாமும் இருக்குது.
அதாவது ஷார்ட் டேர்மில், அதாவது 1-2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவில் கூட போகலாம். அதனால் அடுத்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் இருக்குது, இல்லை வீடு கட்டணும், இல்லை ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா அந்த பணத்தை தயவு செஞ்சு எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போடாதீங்க. இன்னொரு ரிஸ்க் வாலட்டிலிட்டி. டெய்லி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே கீழே ஏறி இறங்கி வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிபியும் மேலே கீழே ஏறி இறங்கி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரிடா, அப்போ எத்தனை வருஷத்துக்கு மேலே என்னோட டார்கெட் இருந்துச்சுன்னா நான் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் காசு போடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு மேஜிக்கல் நம்பரே இருக்குது. நீங்கள் 7 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுதான் என்எஸ்சியோட ஸ்டாட் சொல்லுது. நிஃப்டியோட ஹிஸ்டாரிக்கல் 10 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 12-15% வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா லாங் டேர்மில் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 12-15% கொடுத்துருக்கு. இன்ஃப்ளேஷனை கண்டிப்பாக பீட் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட்ஸ் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். இதில் அடுத்த டாபிக் டேக்ஸ். காசு சம்பாதிச்சா கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும்ல. ஜூலை 2024 பட்ஜெட்லேருந்து ரூல்ஸ் மாறிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல போகிறேங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னு 2 இருக்குது. இதில் 1 வருஷத்துக்கு கம்மியாக நீங்கள் ஹோல்ட் பண்ணி புக் பண்ணிங்கன்னா 20% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கட்டணும். அதே 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ணி புக் பண்ணிங்கன்னா 12% டேக்ஸ் கட்டினா போதும். ஆல்சோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு வருஷத்தில் முதல் 1.25 lakhs கம்ப்ளீட்லி எக்ஸம்ட். அதனாலேயே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எஃப்டி பாண்ட்ஸ் எல்லாம் விட எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்பவே எஃபிஷியன்ட். ஸோ மக்களே, எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது பயப்படுற விஷயம் இல்லை, அது நம்ம ஃப்யூச்சருக்கான ஒரு டூல். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு இதுக்கு அவசியமே கிடையாது. உங்களுக்கு எஸ்ஐபி பண்ணுறதுக்கான டிசிப்ளின் இருந்தால் போதும், நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம். உங்கள் எல்லாருக்கும் சின்னதாக ஒரு ஹோம்ஒர்க் தரேன் இன்னைக்கு. உங்ககிட்ட அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த காசு எனக்கு தேவையில்லை அப்படின்னு இருக்கான்னு ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன கேபிட்டல் இருக்கோ அதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டாக பார்த்து செலக்ட் பண்ணி அதில் காசை போடுங்க. என்ன ஃபண்ட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு தெரிலனா நான் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் இங்கே மேலே கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் பிடிச்சிருந்தா, அது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அகெயின், நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் பிளானர் கிட்ட கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மார்க்கெட் சரிஞ்சால் நம்ம பணத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு எக்ஸைட்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.